எவ்வளவு நாளா தனியா வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ண? சரிடி, நீ இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வா, நம்ம 2 பேரும் மட்டும் தனியா வெளியே போவோம், ஓகேவா? மச்சான் வெளியே போலாமாடா? டேய், நான் வெளியே போறேன்டா வைஃப் கூட. டேய் நானும் படத்துக்கு போலாம் தான் இருந்தேன், எல்லாம் சேர்ந்து போலாம் வாங்க. ஏய் இல்லடா, தனியா போறதுன்னு. ஏன் உங்க ஒய்ஃப் தனியா வரேன்னு ஃபீல் பண்றாங்களா? கூட ஃப்ரெண்ட் யாரையும் கூப்பிட்டு சொல்றா. ஏய் இல்லடா, அவ 2 டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்காளாம். பரவாயில்லடா, இன்னொரு டிக்கெட் போட்டுக்கலாம் வா. ஹலோ. டேய் படத்துக்கு 2 டிக்கெட் போட்டுட்டேன். என்னடா இருக்கிற? படத்துக்கு போறேன். என்னது ஆவா? அப்ப போலையா? என்னடா ஆவுங்கற? ஓ அவன் வந்திருக்கானா? ஆமா. நான் நினைச்சேன்டா அந்த கருத்துல வரும்னு. உனக்குலாம் கல்யாணம் ஒண்ணுதான் கேட்கு. சரி. என்னது சரியா? டேய் மச்சான் வைஃப் அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ அப்ப படத்துக்கு? டேய் உடம்பு சரியில்லைன்ற படம்ங்கிற. டேய் நம்ம ஒண்ணு பண்ணலாம், நீ நானும் படத்துக்கு போயிடலாம். முதல்ல உங்க ஒய்ஃபை உங்க அம்மாவை பார்க்க அமுச்சு விட்டுரு, அப்புறம் நம்ம படம் முடிச்சுட்டு அப்புறம் சேர்ந்து போயிடலாம். சரியா? டேய் நான் இல்லாம எப்படிடா அவ போவா? சேர்றா போவா, உன் மாமியாரை பார்க்க போலாம். டேய் அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, உனக்கு உங்களுக்கு தெரியாது, அப்புறம் எதுக்குடா? சரிடா, அதுக்கேண்டா கத்துற? நீ போய் பாரு, நான் கிளம்புறேன். உனக்கு கழட்டி விடுறதுக்குள்ள அவன் போயிட்டான், கழட்டி விட்டாச்சு, நம்ம போறோம், ஓகேவா? டேய் நீ இன்னும் போலையா? டேய் நீ மாமியாரை பார்க்க தான் போற? ஆமா, ஏன்? இப்போ அந்த டிக்கெட்டை கொண்டா, நான் என் ஆயாவோட படம் பார்க்க போறேன். முன்னால படம் பார்க்கணும்னு கேட்டுருந்துச்சு எங்க ஆயா.